என்ன பண்ணிட்டு இருக்க? வாடா என் பேராண்டி. உன்னை எத்தனை முறை சொல்லியிருக்கேன், பாட்டின்னு கூப்பிடு, இல்ல ராணிமான்னு கூப்பிடு, இல்ல ஆச்சின்னு கூப்பிடு. ராணிகின்னா பல்ல உடைச்சு விடுவேன். சரி பாட்டிமா, எனக்கு கொஞ்சம் காசு வேணுமே, கிடைக்குமா? டேய், உனக்கு வேலை இல்லையடா, எந்த திறமை காசு காசுன்னு கேட்டுக்கிட்டே இருக்க. இப்போ எனக்கு சோறு வேணும்னா தான் சோறு சோறுன்னு கேட்பேன். எனக்கு காசு வேணும்னா காசு காசுன்னு தானே கேட்க முடியும். ஆமா, அதான் அந்த ஆடுகாரி உங்க அம்மா எங்க போயிட்டா, அவகிட்ட காசு கேட்க வேண்டியதானே? அதான் ராணிமா, நீங்களே சொல்லிட்டீங்களே எங்க அம்மா தான் ஆடுகாலின்னு. 10 பைசா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உங்க அம்மா மட்டும் கொடுக்க கூடாது, என் காசை காலி பண்ண வந்திருக்கியடா. ஆச்சி, எங்க அம்மா அப்பாவும் நைட்டு உங்களை பத்தி ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தாங்க. அதை இப்ப நான் உங்ககிட்ட சொல்லட்டுமா? என்னடா பேசின அந்த கொழுப்படுத்தவ என் பையன்கிட்ட இல்லாதையும் பொல்லாதையும் பத்தி வைக்கிறாளாவ? சொல்லுடா சொல்லு. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், காசு செலவாகுமே. டே, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஒழுங்கு மரியாதை என்ன உங்க அம்மா சொன்னான்னு இப்ப நீ சொல்ற. இந்த ஐடியா நல்ல ஒர்க் அவுட் ஆகுது. சொல்லுடா, சீக்கிரம் சொல்லு. என்னதான் சொன்ன உங்க கொழுப்படுத்த அம்மா? அதுக்கு முன்னாடி காசு கொடுங்க சொல்றேன். கையில காசு, வாயில தோசை. அப்பப்பப்பப்பா, காசு கொடுக்காம இந்த பே ஒரு காரியத்தை கக்க மாட்டான் போல. இந்தாடா பேரண்டி, காசு வாங்கிக்க. இப்ப சொல்றேன் நாட்ற. நேத்து நைட்டு எங்க அம்மா சொல்றாங்க புடவை எடுக்கணும்னு. ஐயா, வீர நும்ப உங்க அம்மா புடவை வச்சிருக்கா, இது பத்தாத அவளுக்கு? என் பையன் கஷ்டப்பட்டு உழைக்கிற காசெல்லாம் கரியாக்குறவ. அப்படிதான் எங்க அப்பாவும் சொன்னாரு, நான் உழைக்கிற காசம்படும் கரியாக்குற நீன்னு. ஏன் பிள்ளையாச்சு, அவன் சரியாத்தான் பேசுவான். எங்க அம்மா சொன்னாங்க கண்டிப்பா புடவை எடுத்துதான் ஆகணும், புடவை எடுக்கலன்னா நடக்கிறதே வேற, அப்படி இப்படின்னு பேசினாங்க. ஐயோ பாவம் என் பையன் உங்க அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுறான்டா. ஆமா ஆமா, அப்படிதான் எங்க அப்பாவும் சொன்னாரு, உங்ககிட்ட மாட்டிக்கிட்டே படாத பாடுபடுறேன்டி. ஆமா ஆமா, அதுக்கப்புறம் என்ன சொன்னா உங்க அம்மா? உங்க அம்மா அதுவும் ஒரு புடவை இல்லையா பாட்டி, 2 புடவை வேணுமா எங்க அம்மாவுக்கு. கழுத மேய்ச்சவளையும் குதிரை மேய்ச்சவளையும் என் பையனுக்கு கட்டி வச்சா, ஐயோ பாவனு கிடக்கிறத குடுக்கறத தின்னுட்டு வீட்டுல இருக்கிறதுக்கு இல்லாம 2 புடவையா கேக்குறாவ. ஏண்டா 2 புடவை கேக்குறாளா? 2 புடவை? ஆமா பாட்டி ஆமா, எங்க அம்மா உங்க வீட்டுக்கு வரும் முன்னாடி ராணி மாதிரி இருந்தாங்களாம், இங்க வந்து வேலைக்காரி மாதிரி ஆயிட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. ஓஹோ, ராணியா இருந்தாளா? ராணி எந்த நாட்டுக்கு ராணியா இருந்தாரா? எந்த நாட்டுக்கு ராணியா? ஆமா, 2 புடவை எதுக்காண்டா? ஒரு புடவை சரி, அதுவே நியாயம் இல்ல, அவ உழைக்கிற உழைப்புக்கு ஒரு புடவை ஜாஸ்தி. எதுக்காண்டா 2 புடவை? அதான் பாட்டி தெரியல. இன்னொன்னு பெரியவங்களுக்கு எடுக்கணும், பெரியவங்களுக்கு எடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த பெரியவங்க யாரா இருக்கும்? வேற யாரா இருக்கும்? உங்க பாட்டியாத்தான் இருக்கும். அதான் உங்க அம்மாவோட அங்க அம்மா. ஓ அப்படியே இருக்குமா? இருடா, உங்க அம்மா கூப்பிட்டு நானே கேக்குறேன், யாருக்கு எடுக்கணும்னு சொன்னாங்க. பட்டி கிச்சி பட்டி கிச்சி பட்டி கிச்சி ஓ ஓ பெண்ணே. மருமகளே, அம்மா மருமகளே. என்னதா ஒரு வேலை செய்ய விடுறீங்களா? இந்த வீட்ல வேலைக்காரி மாதிரி நானும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். எப்பா பாரு மருமகளே, சோரி மகளே. எனக்கு அம்மா அம்மா, ஆச்சி உங்ககிட்ட ஏதோ டவுட் கேட்கணுமா? டவுட்? ஆமா, நான் பெரிய ப்ரொஃபசர், உங்க ஆச்சி தான் ஸ்டூடெண்ட் பாரு என்கிட்ட டவுட் கேக்குறதுக்கு. அம்மா, நைட் என் பையன்கிட்ட என்னதான் நீ பேசிக்கிட்டு இருந்த? என்னத்தை இப்படி கேக்குறீங்க? புருஷ வெண்டாட்டுக்குள்ள 1000 இருக்கும், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுமா என்ன? வரவிட வயசாவதே தவிர உங்களுக்கு ஒரு இங்கீத சங்கீதமே தெரியல. என்னது இங்கீத சங்கீதமா? பாட்டி, இங்கீதம்னா எனக்கும் தெரியல, ஆனா சங்கீதம் தான் நீங்க நல்லா பாடுவீங்க. நேத்து ராத்திரி அம்மா விளக்க மாத்தடி சும்மா நேத்து ஒரு பாட்டு பண்ணீங்களே, அதை இப்ப அம்மா கிட்ட பாடி காட்டுங்க. அடச்சி, இந்த வயசுல உங்க ஆச்சிக்கு பாடுற பாட்டாதா இது? வெக்கமே இல்லாம உன் பையன் கிட்ட நைட்டு என்ன பேசுறேன்னு என்கிட்ட வந்து கேக்குறாங்க. யாருக்கு நீ வெக்கல? என்ன பேசுன நான் சொல்லட்டா இப்போ? சிச்சி சிச்சி சிச்சி, என்ன இந்த பொம்பளை இப்படி எல்லாம் பேசுறாங்க? ஏண்டி, என் பையன் கஷ்டப்பட்டு உழைச்சி அவன் வாழ்க்கையில முன்னேறது உனக்கு பிடிக்காதா? எல்லாத்தையும் புடவையும் நகையுமா வாங்கி அடுக்கறமா நீயே? இந்த வீட்ல எனக்கு ஒரு புடவை எடுக்க கூட உரிமை இல்லையா? இப்படி கொடுமைப்படுத்துறீங்களே எல்லாரும். ஐயா, என்ன இவ உன்ன நீரி கண்ணீர் அடிச்சுக்கிட்டு இருக்க? ஒரு புடவை எடுத்தா நியாயம்தான், நீ என்ன ஒரு புடவையா கேட்ட? 2 புடவை கேட்டியாமே. என்னத்தை இப்படி சொல்றீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு கொஞ்சமாவது பாவமா இல்லையாத்த? நீங்களே சொல்லுங்க. சரி சரி அழாத, ஒரு புடவை எடுத்தா நியாயம்தான், அது என்னமா 2 புடவை கேக்குற? உனக்கு இது அநியாயமா தெரியல? என்ன இது வாய்ஸ்லாம் குறையுது, 2 பேரும் ஆக்ரோஷமா சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா அமைதியாயிருவீங்க போல. இருமருமகளே, ஒன்னும் அழுதுகிட்டே இருக்காத. அத்தை, என்ன பத்தி உங்களுக்கு தெரியாத அத்தை? கல்யாணம் முடிச்சு வந்த நாள்ல இருந்து நீங்க என்ன உங்க மகளா தானே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் நீ 2 புடவை கேக்குறது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல?
ஆச்சி இப்படி எல்லாம் சாப்பிட்டா பேசுனீங்கன்னா அம்மா 3 புடவை கேட்டாலும் கேட்பாங்க. டேய் அரவேக்காடு நீ வேற சும்மா இரேண்டா. ஏம்மா மருமகளே ஒரு புடவை நான் என் பையனை வாங்கி தர சொல்லவா? அத்தை நான் 2 புடவை எதுக்காக கேக்குறேன்னு தெரிஞ்சா நீங்களே வேண்டான்னு சொல்ல மாட்டீங்க அத்தை. என்னம்மா சொல்ற மருமகளே, எதுக்காக 2 புடவை கேட்ட? வேற எதுக்காக அத்தை? கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து எனக்கு இன்னொரு அம்மாவா இருக்கிறது நீங்க தானே அத்தை. நான் மட்டும் எப்படித்த தனியா புடவை எடுத்து கட்டிக்க முடியும்? என்னோட பிறந்த நாள் வருது அத்தை. அப்போ நான் மட்டும் புடவை கட்டினா நல்லா இருக்காதுல்ல, அதான் உங்களுக்கும் சேர்த்து புது புடவை எடுக்கலான்ட்டு என் வீட்டுக்காரர்கிட்ட காசு கேட்டேத்த. சேச்சே, நம்ம மருமக இப்படி ஒரு நல்ல எண்ணத்துல இருக்காளே, நம்ம மேல எவ்வளவு பாசமா இருக்கா. நாம தான் இவள தப்பா நினைச்சிட்டோம் போல. ச்சே. டேய் நான் போட்ட நடிப்புல மாமியார் கிளவி மயங்கிருச்சு போல. உள்ள எதுக்கோ போயிருக்கடா, என்னவா இருக்கும்? வேற என்னவா இருக்கும்? காசு எடுக்கவா தான் இருக்கும். எம்மா மருமகளே, என் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கிய மருமகளே, உனக்கு ஏதாவது புடவை எடுக்கணும், சுடிதார் எடுக்கணும், பேண்ட் ஷர்ட் எடுக்கணும்னா என் பையன்கிட்ட கேட்காதம்மா, என்கிட்டயே ஸ்ட்ரைட்டா கேளு. நீதான் என்ன இன்னொரு அம்மா மாதிரின்னு சொல்லிட்டியே. அது எப்படித்த உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிட்டா புடவை எடுக்கிறதுக்கு உங்ககிட்டயே காசு வாங்க முடியும்? இது ஏதோ ஒரு விளம்பரத்துல வந்த மாதிரியே இருக்கே. பரவாயில்ல மருமகளே, இதோ இதுல 2000 ரூபாய் இருக்கு. உனக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு புடவை எடுத்துக்கோ. அத்தைக்கு ஒரு 500 ரூபாய்க்கு எடுத்தா போதும் மருமகளே. மிச்சம் 500 ரூபாயை நீயே கை செலவுக்கு வச்சுக்கமா. ஐயோ அத்தை என்ன இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு வெறும் 500 ரூபாய்க்கு புடவை போதுத்த. உங்களுக்கே நான் 1000 ரூபாய்க்கு எடுக்கிறேன். மிச்சம் 500 நான் சேர்த்து வைக்கிறத சேர்த்து வைக்கிறேன். அச்சோ அச்சோ, எப்படி வளர்த்திருக்காங்க பாருடா, எவ்வளோ நல்ல மருமகளா இருக்க. ஆச்சி ஆச்சி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எங்க அம்மா எங்கேயோ கழுதை மேய்ச்சவங்க குதிரை மேய்ச்சவங்க நீங்க இப்ப எப்படி வளர்த்திருக்காங்க பாருங்கன்னு பெருமையா சொல்றீங்க. டேய் அரவேக்காடே, நீ தப்பு தப்பா என்கிட்ட சொல்லிட்டடா. உங்க அம்மா ரொம்ப நல்லவடா. சார் இப்படி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நான் எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணேனே தெரியலையே. டேய் மவனே பாத்தியாடா, பாத்தியா என் மாமியாரை ஏமாத்தி 2000 ரூபாய் ஆட்டை போட்டிருக்கேன்டா. அம்மா நீங்க போட்ட பிளான் சூப்பரா சக்சஸ் ஆயிடுச்சுமா. நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே நானும் பேசினேனா பாட்டி கிட்ட, நானும் கொஞ்சம் காசு ஆட்டை போட்டேம்மா. டேய் எவ்வளோட ஆட்டை போட்ட அதை சொல்ற முத. இதோ பாருங்க, நீங்க என்ன பொருள் பேசுனீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆச்சி எனக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்கம்மா. ஏய் இதே மாதிரி அந்த கிளவியை ஏமாத்தி நாம 2 பேரும் வசமா சம்பாதிக்கலாம் போலடா. இப்போ கிளவிக்கு ஒரு 500 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்தேன்னா எனக்கு 1500 ரூபாய் லாபம்டா. எனக்கு இந்த 1000 ரூபாய் அப்படியே லாபம் தான். அம்மா நான் கேட்ட பிளே ஸ்டேஷன் வாங்கி கொடுத்துறணும், ஓகேவா? ஓகே ஓகே, மிச்ச காசு எனக்கு ஓகே தானே? ஓகேம்மா ஓகே. நம்ம ஆச்சி லூசா இருக்கிற வரைக்கும் நம்ம கல்லா வசமா கட்டும்மா. டேய் இப்பத்துல இருந்து இல்லடா, நான் கல்யாணம் ஆன புதுசுல இருந்தே இப்படிதான்டா. நல்லா ஏமாத்தி ஏமாத்தி அவங்கள்ட்ட வேணுங்கிற வேலையை வாங்கிப்பேன். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அப்பப்போ 2 பீலா விட்டு 2 கண்ணீரை வடிச்சு காசையும் கறந்துப்பேன்டா. ஓஹோ, இதெல்லாம் பழைய ட்ரிக் தானா? இது மட்டும் இல்லடா, இன்னும் நிறைய புது ட்ரிக்லாம் இருக்கு. அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சில நேமை மட்டும் நாம இப்ப பார்க்கலாம். மாலதி, விஜயகுமார், செல்வம், தமிழ் செல்வம், கண்ணன், சுபாஷினி, சனா, ஸ்ரீபிரபா, லக்ஷ்மி, லோகு, சாந்தி, ரோகிணி, ஜெயந்தினி, ரஞ்சி, சந்தியா, கனி, பாத்திமா, இலாஸ், அக்சப். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல உங்க நேம் வரலன்னா நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க, கண்டிப்பா வரும். கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.